சும்மா நிறுத்துறீங்களா? நீங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? என்ன போதும், எல்லாரும் நிறுத்துங்க. இங்க என்ன பட்டிமன்றமா நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் ஜட்ஜா ஆளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒருத்தன் இங்க இருக்கேங்கிறது மறந்துட்டீங்களா? வா. ஃப்ராடு. எப்படி செஞ்சேன்? நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? ஏன் ஆரம்பத்துல இருந்து குறி வச்சு என்ன இப்படி துரத்துறேன்? முதல்ல அந்த சீதை வேஷம் போட்டு என்ன ஏமாத்த பார்த்தேன். அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி என் உதவி கேட்டேன். மெஹந்தி ஃபங்க்ஷன்ல இருந்து ஓடி போய் என்ன அவமானப்படுத்தினேன். இப்போ ஜெயமா உன்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பண்ண மாதிரி என்ன சீட்டிங் பண்ணி தாலி கட்ட வச்சுட்டேன். இன்னும் என்னெல்லாம் செஞ்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் திட்டம் போட்டு என் வாழ்க்கையை எப்படி டார்ச்சர் பண்ற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சொல்லு, உண்மை சொல்லு. முதல்ல கத்துறது நிறுத்துங்க. நான் ஏன் உங்களை ஏமாத்தணும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன முன்ஜென்ம பகையா? நானே இன்னைக்கு எனக்கு நடந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு தவிச்சிட்டு இருக்கேன். இதுல இவருக்கு அநியாயம் நடந்துருச்சா? இவ்ளோ பெரிய மெகா பிளான் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதை விட எனக்கு பெரிய அவமானம் எதுவும் இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹாசினி அலைவாளா? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அலைவனை தவிர உங்களை அடையறதுக்கு எந்த ஜென்மத்திலயும் என் நிழல் கூட நினைக்காது. இந்த கதையெல்லாம் யாராவது மூளை இல்லாதவங்க கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. நீ திட்டம் போடலனா அப்ப எதுக்கு ஆள்மாறாட்டம் பண்ணி இப்படி தாலி கட்ட வைக்கணும்? எதுக்கு அந்த கோமலைய அப்படி மயக்கமாக்கணும்? சொல்லு, இதெல்லாம் எதுக்கு? என்ன காரணம்? ஐயோ, அதத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். என்ன ஒருத்தர் போன்ல கத்தி முனையில என் தங்கச்சியை வச்சு என்ன இப்படி பண்ணிட்டா. அவ எதுக்கு செஞ்சா, ஏன் செஞ்சானால எனக்கு தெரியாது. அதுக்கு பயந்துதான் அவ சொல்ற மாதிரி எல்லாம் நான் செஞ்சேன். ஏன் கெட்ட நேரம். நான் சொல்றதுக்கு ஆதாரமா ஒண்ணுமே இல்ல. சாட்சியா போன்ல இருந்த மெசேஜையும் அவ சதி செஞ்சு எரேஸ் பண்ணிட்டான். சரி, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி யாரோ ஒரு தங்கச்சியை கடத்தி உன்னை மிரட்டி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி அவ பண்ணான்னு வச்சுக்கோ. இதெல்லாம் பண்றதுக்கு அவன் நோக்கம் என்னவா இருக்க போகுது? என்ன கேட்டா? நீ தானே இந்த காரணத்தை சொல்ற. அப்ப உன்கிட்ட தானே நான் இதை கேட்க முடியும். உன் தங்கச்சியை கடத்தினது, உன்னை மிரட்டினது, இதெல்லாம் பச்சை பொய்ன்னு எனக்கு தோணுது. நீ சொல்றது உண்மைன்னு வச்சுக்குவோம். உன் குணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சவன் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். நீ யாரு கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவனை பைத்தியம் பிடிக்க வச்சு அவன் குடும்பத்தையும் நீ அழிச்சிருவேன். என்னையும் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைச்சவன் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அப்படி கொலவெறி எண்ணத்தோட சுத்துற எதிரி எனக்கு இல்ல. அந்த மாதிரி நான் யார்கிட்டயோ பகையோ வச்சுக்கல. ஓஹோ, நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்கள அழிச்சிருவேனா? அப்படி எந்த குடும்பத்தை நான் அழிச்சேன் சொல்லுங்க பாப்போம். உன் புராணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நடந்ததுக்கு பதில். என் வாழ்க்கையோட விளையாடுறதுக்கு நீ விளக்கம் தரணும். என் ஃபேஸ பார்த்தால எரிச்சல் வர உனக்கு என் தாலி எதுக்கு? என்ன பார்க்கவே பிடிக்காது. நீ எதுக்கு மாறு வேஷத்துல மனவரையில வந்து உட்காரணும்? சொல்லு, டெல் மீ. எல்லாத்தையும் சொன்ன பிறகு சும்மா டெல்மினா என்ன சொல்றது? உங்களை வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு கல்யாணத்துக்கு வர வச்சதே விதி. வந்தவள த்ரில்லர் படத்துல நடக்கிற மாதிரி சம்பவம் நடந்து உங்க கையால தாலி கட்ட வச்சது சதி. எதையும் நான் திட்டம் போட்டு செய்யல. இங்க யாரும் என் பேச்ச கேக்குறது இல்ல. கேக்குறதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இல்ல. என் மேல பழி போடுற உங்க எல்லார் காதலையும் ரத்தம் வர மாதிரி என்னால பேச முடியும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு சாட்சி மட்டும். சாட்சி கிடைச்சிருச்சு. என்னது இது? இது எப்படி உங்க ரூமுக்கு வந்துச்சு?
ஏய் ஏய் முண்டோ, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனமா ஒரு பேப்பர் பேக் நீட்டிட்டு இருக்க. இப்போ உண்மை சொல்லு, என்ன நடந்தது? உண்மையை சொல்றதா? அதான் உண்மை தெரிஞ்சிருச்சே. என்ன நடந்துருச்சுன்னு தெளிவா புரிஞ்சிருச்சே. என் தங்கச்சிய கடத்தி கத்திய வச்சு மிரட்டினப்போ அவன் போட்டிருந்த மாஸ்க் இதுதான். அப்போ மாஸ்க் போட்டு மிரட்டினது நீதானா? நீதான் என் தங்கச்சிய கடத்தி வச்சு மிரட்டி இருக்க. என்ன சொல்ற நீ? பைத்தியம் பிடிச்சிச்சு அவனுக்கு? அட பாவி, நீதான் நாடகம் ஆடுனியா? எதுக்கு இந்த கேவலமான நாடகம்? என் தங்கச்சிய ஆயுதமாக்கி என்ன மிரட்டி இப்படி ஒரு தாலிய கட்டி கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்கியே. ஏன் உனக்கு இந்த அசிங்கமான புத்தி? இதுக்கு மேல பேசினா உன்னை கொன்றுவேன். கொல்லுவியா? என்ன கொல்லுவியா? ஆமா, அதுக்கெல்லாம் அஞ்சாத வந்தானே நீ. நீ தானே கோமலிய என்ன வச்சு மயக்கமாக்குனது, என் தங்கச்சியை மயக்கம் போட வச்சது. நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான். நீ எதையும் பண்ணுவ. அன்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைய காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிளாக்மெயில் செஞ்ச. அது பாதியிலேயே ஃபெயில் ஆன உடனே அதே தங்கச்சிக்கு வேஷம் போட்டு அவ கழுத்துல கத்திய வச்சு என்ன மனவரையில உட்கார சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி சாதிச்சிட்டியே. ஏய், நீயே எனக்கு போன் பண்ணி மிரட்டிட்டு நீ எல்லாரும் முன்னாடியே டிராமா பண்றியா? ஒரு நிமிஷம் இரு. நான் எதுக்கு உன்னை மிரட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு? நீ என்ன கிளியோபாட்ராவோட தங்கச்சியா? உன் அழகுல மயங்கிட்டேன்னு சொல்றதுக்கு, இல்ல பில்கேட்ஸோட பொண்ணா உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? உன் சம்மதத்தை கேட்காம உன் வரல நான் மோதிரம் போட்டேன். ஆனா உனக்கு சம்மதம் இல்லைன்னு தெரிஞ்சதோ நான் உன்னை விட்டுட்டேன்ல. கோமலியோட கையில தான் என் பேரை நான் வரைஞ்சேன். அப்போ எனக்கு உனக்கு என்ன இருக்கு? நீ யார்? எனக்கு யாருமே இல்ல. தெருவுல போற உன்னை என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஆமா, அதேதான். தெருவுல போற இந்த ஹாசினி பணக்கார மில்லியனர் ஆன இந்த ஏஜேவ எல்லாரும் முன்னாடியும் வேண்டான்னு சொல்லி ஓடி போயிட்டேன்ல. அந்த தோல்வியை உன்னால தாங்க முடியல. உன் ஈகோ உன்னை குத்திருச்சு. வேற எந்த பொண்ணை தேடினாலும் உன்னை பிச்சைக்காரியே வேண்டான்னு சொல்லிட்டாலேன்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்த. அதான் திட்டம் போட்டு நானா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண மாதிரி செட் பண்ணி என்ன பழி வாங்கியிருக்கேன். ஏய் அரவேக்காடு, நீ என்ன சீரியலுக்கு கதை எழுதுறியா? நீ பாட்டுல இப்படி புழுகுற, கதை அடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் என்ன சாட்சி? இதோ இருக்கே. போய் ஒரு பேப்பர் பேக்க சாட்சின்னு சொல்றியா? இதுல சின்ன பிள்ளைங்க கண்ணு மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சு இதோட விளையாட்டு இருக்காங்க. இது உனக்கு சாட்சியா? நீதான் விளையாடிட்டு இருக்க. இரு, இன்னொரு சாட்சியும் இருக்கு. என்ன பண்ற? போன் பண்ணி சாட்சிய வர சொல்றியா? சாட்சிக்கு யாரும் வர தேவையில்ல. போனே சாட்சியாக போகுது. கண்டுபிடிச்சிட்டேன். கிட்னாப்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன போன்ல மிரட்டினவனோட நம்பருக்கு டயல் பண்ணா அது இந்த ரூம்ல ரிங் ஆகுது. அப்போ அந்த கிரிமினல் யாருன்னு இப்போ தெரிய போகுது. இது யாரோட போன்? இல்ல ஏஜே, that's ஒரு not- நிமிஷம் போன கொடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஏஜே. கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருங்க. சீக்கிரம் ரெடி ஆவுங்க. என்ன மிரட்டின நம்பரோட போன். இன்னும் என்ன சாட்சி வேணும்? இப்போ இதை யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. இந்த போன்ல என்னோட பேர் கேக்கு காரின்னு சேவ் ஆயிருக்கு. பர்சனல் நம்பருக்கு ஒரு போன், பிசினஸ்க்கு ஒரு போன், கிட்னாப்பிங்க்கு ஒரு போனா? நம்பர் 1 ஃப்ராட் நீ. நீ இதுல இருந்து போன் பண்ணி மிரட்டிட்டு தப்பிக்கவா பாக்குற? நடந்ததுக்கு எல்லாம் நான் இந்த சாட்சியா கொடுத்துட்டேன். இது பொய்ங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? இப்போ யார் என் தங்கச்சி கழுத்துல கத்தி வச்சான்னு தெரிஞ்சிருச்சா? யார் என்ன பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு காரணமும் புரிஞ்சிருச்சா? இது எல்லாம் செஞ்ச குற்றவாளி யாருன்னு இப்ப முழுசா தெரிஞ்சிருச்சா? இது அத்தனையும் செஞ்ச குற்றவாளி நீதான்.
இப்ப என்ன சொல்ல போற? எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு முழிக்கிறியா? இனி நீ நடிக்க முடியாது. நாடகம் முடிஞ்சு போச்சு. லைட் போட்டாச்சு. யார் என்ன வேஷம் போட்டிருக்காங்கன்னு அம்பலம் ஆயிடுச்சு. ஆத்திரத்துக்காக, பழி வாங்குறதுக்காக, வெட்டி கௌரவத்துக்காக, வீண் பிடிவாதத்துக்காக உன்னோட வாழ்க்கைய நாசம் பண்ண கொலகாரணி. ஷட் அப். என்ன ஷட் அப்? யூ ஷட் அப். நான் இப்பவே போறேன். போய் மண்டபத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஏஜி எவ்வளவு கேவலமான ஒரு மனுஷன். உன்னை அங்க பாத்துக்கிறேன். ஐயோ, பாதி கிணறு தாண்டியாச்சு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணா ஹாசினி இந்த வீட்டு மருமகளா ஆயிடுவா. மேல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. குழப்பமெல்லாம் தீர்ந்து நான் இந்த வீட்டு சம்பந்தி ஆயிடுவேனா? அம்மா, மேல என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம வேணா மேல போய் ஹாசினிய பாத்துட்டு வருவோமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போய் எதுக்கு உங்க மகளை கூட்டிட்டு வரீங்க? மேல விசாரணை நடக்குது இல்ல, அது முடிஞ்சதும் ஏஜே ஹாசினிய படியில நிக்க வச்சு எட்டி உதப்பாரு. அவ படியில உருண்டுட்டு வருவா, புடிச்சுக்கோங்க. அவளை எதுக்கு உதைக்கணும்? அவ அப்படி என்ன செஞ்சா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அவ உங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் செய்யறாளா? நீங்க ஏஜேங்கிற தேங்கூட்டுல கைய வச்சிருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்குவீங்க. ரெஸ்டாரண்ட் ஃபுட்ல ஒரு சின்ன மிஸ்டேக்னாலே ஏஜி அதை தூக்கி குப்பையில போட்டுருவாரு. உங்கள மாதிரி ஒரு குப்பை ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பெரிய மிஸ்டேக் உங்க மக சும்மா விட்டுருவாரா ஏஜே? அவளுக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணா நல்லா இருக்கும். அவளுக்கு வாழ்க்கையே இல்லாம போகுது. அது இருக்கட்டும், உனக்கு என்ன இங்க வேலை? ஹாசினி இந்த வீட்டு மருமகன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ இடத்த காலி பண்ண வேண்டியது தானே? அத முடிவு செய்ய வேண்டியது எங்க ஏஜே. அதுவும் இல்லாம கோமலி பாதிக்கப்பட்டவ. போலீஸ் வந்து விசாரிக்கிறப்போ அவதான முதல் சாட்சி சொல்லணும். போலீஸா? எதுக்கு? ஹாசினிங்கிற அக்யூஸ் மேல நிறைய கேஸ் இருக்கு. கொலை முயற்சி இருக்கு, ஆள்மாறாட்ட வழக்கு இருக்கு, ஏஜே கிட்ட இருந்து விவாகரத்து வழக்கும் இருக்கே. என்ன இது? நீங்க எல்லாம் குடும்பத்து பொம்பளைங்க மாதிரியா பேசுறீங்க? கேஸ் கீசுன்னு வக்கீல் மாதிரி நடந்துக்கிறீங்க. ச்சே, வீட்டுக்கு வந்த மாமியாரை இப்படியா மிரட்டுவீங்க? மாமியாரா? சீ, யாருக்கு யார் மாமியார்? இவ்ளோ கேவலமான ஒரு நிறுத்துங்க. நீங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? இல்ல நடந்த கல்யாணம் தான் நடக்கலன்னு ஆயிடுமா? நடந்த கல்யாணம் ஏஜேக்கும் ஹாசினிக்கும் சம்பந்தப்பட்டது. சம்பந்தப்பட்டவங்க பேசணும்னு போயிருக்காங்க. அவங்க வரட்டும். அது வரைக்கும் யாரும் எதுவும் பேச வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஹாசினி மேல போலீஸ் கேஸ் கொடுக்காம விடுறதில்ல. யார் மேல யார் கேஸ் கொடுக்கறது? யார் மேல கேஸ் கொடுக்கலான்னு இப்போ தெரிஞ்சிரும். கேஸ் கொடுத்தே ஆகணுமா? ஆமா, எங்களை ஏமாத்துனதுக்கு நிச்சயமா கேஸ் கொடுத்தே ஆகணும். அப்பதானே குற்றவாளி தப்பிக்க முடியாது. அப்போ கேஸ் கொடுக்கதான் வேணும். ஆனா கேஸ் கொடுக்க வேண்டியது என் மேல இல்ல, உங்க ஹிட்லர் மேல. ஏன்னா மோசடி செஞ்சு கல்யாணம் பண்ணது நான் இல்ல, உங்க ஹிட்லர் தான். என்ன உளர்ற? எங்க ஏஜேவா உன்னை ஏமாத்தினாரா? அக்கா, இது ஜோக்கு. இதுக்கு நாம சிரிக்கணும். சிரிங்க, நல்லா சிரிங்க. அப்படி செஞ்சதை பார்த்து நீங்க தான் முதல்ல சிரிக்கணும். மறுபடியும் போய் சொல்லாத. உண்மை. ஹிட்லர் தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு என் தங்கச்சியை கிட்னாப் செஞ்சு என்ன போன்ல மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னோட ஏஜே உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அப்படி மட்டும் சொல்லாதம்மா.
நீ ஏதோ புரியாம பேசுற. இவ என்னக்கா ஏதோ புது புது பிட்டா போட்டுட்டே இருக்கா? இவளுக்கு வாயே வலிக்காதா? ஏய் ஃப்ராடு, இந்த கதைய அந்த செவத்துக்கிட்ட போய் சொல்லு. நீ சொன்னதுலயே பெரிய பொய் இதுதான். மத்ததுக்காவது சாட்சி தேவை. ஏஜே இத செய்ய மாட்டாருங்கிறதுக்கு சாட்சியே தேவையில்லை. உளராத. இந்த ஹாசினி குட்டிச்சாத்தான் கதையை மாத்திரும் போல இருக்கே. ஹாசினி, என்ன பேசுற? ஏஜே கடத்தினாரா? ஸ்வேதா தான் தன்னை யாருமே கடத்தலன்னு சொல்லிட்டாளே. இல்ல மம்மி, ஸ்வேதா தூங்கிட்டு இருந்தப்போ ஹிட்லர் முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு அவ கழுத்துல கத்திய வச்சு மிரட்டின வீடியோவை நான் பார்த்தேன். எங்க ஏஜேவை பத்தி எங்களுக்கு தெரியும். அவரை பத்தி எங்க கிட்ட சொல்லாத, நம்ப மாட்டோம். நீங்க நம்புற மாதிரி ஹிட்லர் நடிச்சிருக்காரு. நீங்களும் ஏமாந்து போயிருக்கீங்க. அவரோட இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சத ஊருக்கெல்லாம் நான் சொல்லாம விட மாட்டேன். என்ன என்ன மிரட்டுறியா? என்னன்னு சொல்லுவ? ஏஜே அநியாயக்காரர்னா தாராளமா சொல்லு. இந்த ஊர் இல்ல, இந்த உலகத்திலேயே யார்கிட்ட போய் சொன்னாலும் உன்னை நம்ப மாட்டாங்க. சாட்சியோட சொன்னா நம்புவாங்களா? என்ன சாட்சி? சாட்சியா? அது சாட்சி இல்ல, நடந்த உண்மை, மறுக்கவே முடியாத உண்மை, கையும் களவுமா புடிச்ச உண்மை, ஏஜியோட இன்னொரு பக்கம் உண்மை. என்ன அது? இதோ இந்த மாஸ்க். இந்த மாஸ்க போட்டுக்கிட்டு தான் ஏஜி என்ன வீடியோ கால்ல மிரட்டினது. ஏஜியோட இந்த மொபைல்ல இருந்து தான் எஸ்எம்எஸ் பண்ணது. ஆனா அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருக்கு. இந்த ரெண்டு சாட்சியும் உங்க ஹிட்லரோட ரூம்ல தான் இருந்துச்சு. இது அத்தனையும் பண்ணது உங்க ஹிட்லர் தான். இந்த லட்சணத்துல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு பட்டம் வேற. அந்த பட்டத்தை உங்க ஹிட்லருக்கு கொடுங்க. ஏன்னா அவர்தான் என்னை ஏமாத்தி மிரட்டி கல்யாணம் பண்ணிருக்காரு. இவரு ஸ்வேதாவை கொன்னுடுவேன்னு மிரட்டினதுனாலதான் நான் போய் கோமலிய மயக்கமாக்க வேண்டியதா போச்சு. இவரு என்ன ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மேல பழிய போடுறாரு. அதான் உங்க முன்னாடி விசாரிச்சா மானம் போயிடுமேன்னு ரூம்குள்ள என்ன கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றாரு. பாருங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பீச்ல வச்ச சிலையாட்டம் நிக்கிறாரு. இவர் பண்ண வேலைக்கு நான் தான் இவர் மேல கேஸ் கொடுக்கணும். என்னடி பேசுற? தாலி கட்டியாச்சு, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் தாலி கட்டின அவர் மேல கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நிறையோ குறையோ உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அத வாழ்றதுக்கு பாரு. கட்டின தாலிக்கு மதிப்பு கொடு. இது தாலி இல்ல, என்னை ஏமாத்திட்டு எனக்கே கொடுத்த கிஃப்ட். நான் ஏமாந்ததுக்கு வாழ்க்கை பூரா என்ன பார்த்து சிரிக்க போற மெடல். இங்க பாருங்க, உங்க ஹிட்லர் என்ன சும்மா விட மாட்டேன். அவளோட பண்டவாளத்தை நான் ஊருக்குள்ள சொல்லியே தீர்வேன். ஹிட்லரை பார்த்து 4 பேர் காரை துப்புற மாதிரி நான் செய்யல. என் பேரு ஹாசினி இல்ல. என்ன வேணா செய், என்ன வேணா செய். ஆனா இங்க நின்னு பேசிட்டு இருக்காத. நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நிம்மதியே இருக்காது. நீ இல்லாத இடத்துலதான் சந்தோஷம் இருக்கும். நீ இந்த கல்யாணத்துக்கு வந்து எங்க குடும்பத்தோட நிம்மதியை அப்படி தொடச்சி எடுத்துட்ட. உன்னை சாதாரணமாவே யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த லட்சணத்துல உன்னை ஏமாத்தி வர கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஓ, நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு வெளியே போய் சொல்லு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ குடுக்கிற கம்ப்ளைண்ட நம்பி யார் என்ன அரெஸ்ட் பண்ண வருவாங்கன்னு நானும் பாக்குறேன். என்கிட்ட சவால் விடுற வேலையெல்லாம் வேண்டாம். என் பக்கம் நியாயம் இருக்கு. ஏய், உன் நியாயத்தை கொண்டு போய் கூப்பையில போடு. என் பேரை நார் அடிக்கிறவ எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்க? போய் 4 பேர்கிட்ட அழு, போஸ்டர் அடி, பேனர் கட்டு. ஐ டோன்ட் கேர். உனக்கு உண்மையில தைரியம் இருந்ததுன்னா, உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா போய் ஜெயிச்சு காட்டு. என் மேல தப்பு இருக்குன்னு யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு பாப்போம்.
அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வெளியே போ. கெட் லாஸ்ட். ஏன் நான் இங்க நிக்கிறது கிட்னாப்பருக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும். சட்டத்துக்கு முன்னால உங்களை நிக்க வச்சு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். பணம் காசு அதிகாரம் வச்சிருந்தா தப்பிச்சிட முடியாது ஹிட்லர். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏஜேவையும் ஹாசினியும் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் கடவுளே.